கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை எரேமியா 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளிச் செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படி தேவன் இன்றைக்கு உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் இடைப்பட விரும்புகிறார். அப்போ இந்த காரியம் எதை சொல்லுகிறது? அப்போ அவர் என்ன நினைக்கிறாரா? அதுல 2வது வசனத்துல பார்க்கிறோம். இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு, இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், அப்போ இந்த வார்த்தைய சொல்றது யாரா? இதை செய்கிற கர்த்தர், இதை திடப்படுத்தும்படிக்கு, இதை உருவேற்படுத்துகிற கர்த்தர். அப்போ ஒரு உருவாக்கம் செய்து அதை திடப்படுத்தும்படிக்கு இந்த காரியங்கள் நமக்கு ஆகும்படிக்கு எல்லா வல்லமையும் பெற்றிருக்கிற யெகோவா தேவன் இந்த 9ஆம் வசனத்த நமக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அப்போ அவர் மனசுல என்ன ஆசை இருக்குது நம்ம குறித்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே அவருடைய இருதயத்தின் விருப்பமாய் இருக்கிறது. அப்போ நம்ம பிதாவினுடைய இருதயத்தை ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொண்டே இருக்கலாம். அப்ப இந்த 9ஆம் வசனம் சொல்லுது, நமக்கு செய்கிற நன்மைய கேட்கப் போகிற பூமியில உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது அவருக்கு கீர்த்தியா இருக்குமா, புகழ்ச்சியா இருக்குமா, மகிமையா இருக்குமா? அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் தேவன் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் செய்ய அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ தேவன் ஒரு பெரிய ஒரு ரெஸ்டோரேஷன், ஒருவேளை இது எருசலேமினுடைய ரெஸ்டோரேஷன் குறித்து சொல்லப்பட்ட காரியமா இருந்தாலும், இன்றைக்கு இந்த வார்த்தை இது நமக்காக வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதை சொல்லுதுன்னா, அவருடைய வல்லமையையும் அன்பையும் இந்த வார்த்தை நமக்கு நினைப்பூட்டுகிறத பார்க்கலாம். அப்ப எல்லா தேசங்களுக்கும் முன்பாக நமக்கு அவர் அதை செய்ய போகிறாராம். அவர் செய்யும்போது, அதாவது உலகத்துல இருக்கிற அத்தனை தேசத்தாரும் அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள போகிறாங்க. அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிற நன்மைகளை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க, தேசத்தார் எல்லாரும் கண்டு கொள்ளுவாங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத உங்களுக்கு செய்ய போகிற நன்மை நிமித்தம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவங்க எல்லாரும் பார்த்து பயந்து நடுங்குவாங்களாம். ஐயோ! இப்படி ஒரு கர்த்தர் இருக்கிறாரா? இப்படியும் அவர் அவர் ஜனங்களுக்கு இப்படியெல்லாம் நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாரா? அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து நடுங்குகிற நாட்களுக்குள்ள உங்களை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதுல நம்ம பார்க்கும்போது, அடுத்ததா நம்ம பார்க்கும்போது 6வது வசனத்துல பார்க்கிறோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஒருவேளை இது நாள் வரைக்கும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவலா, பிசிக்கலா, எமோஷனலா எந்தெந்த ஏரியாஸ்லலாம் நீங்க சஃபர் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அத்தனை பகுதிகளிலும் தேவன் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுகிறார். உங்களை அவர் குணமாக்குகிறார். ஏன்னா இதை செய்கிறவர் அவர். அதாவது ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்குன்னா, இந்த உலகத்தை படைத்து உலகத்தில் உள்ள சர்வத்தையும் படைத்தவர் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு முழு உலகத்தின் மேலேயும் ஆளுகை, அவருடைய படைப்பின் மேல ஆளுகை அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அந்த வார்த்தை சொல்றத பார்க்கிறோம். 2வது வசனம் சொல்றத. அப்போ இன்றைக்கு அந்த தேவன் நமக்கு என்ன சொல்றாரு? உங்களுக்கு அவர் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுகிறார். இனி அதை யாரும் தடுக்க முடியாது. நீங்க எதுலெல்லாம் மனதளவுல கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, டிப்ரஷன்ல, ஆங்ஸைட்டில, ஸ்ட்ரெஸ்ல, ஒருவேளை அது நிமித்தம் உடல்நிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தீங்களோ, எல்லாவற்றிலையும் எல்லா ஏரியாஸ்லயும் அவர் ஹீலிங் அவர் கொண்டு வருகிறார். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். அது ஆங்கிலத்துல he gives abundance of
பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அபண்டன்ஸ் ஆஃப் பீஸ்னா ஷாலோம். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஒரு முழுமைய கொடுக்கிறதும், அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு என்ன அர்த்தம்னா, எந்த விதத்திலயும் ஃபியரோ, எதை குறித்ததான டிப்ரஷனோ, ஆங்ஸைட்டியோ இல்லாத இடத்திற்கு அவர் நம்மை ஒரு பாதுகாப்பான உணர்வுள்ள ஒரு இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறாராம். நிச்சயம் இதை எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போறீங்கங்கிறது தான் சத்தியம். அடுத்தத நம்ம பார்க்கிறோம். 11வது வசனத்துல பார்க்கிறோம். இன்னும் களிப்பின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளனின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இனி உங்க வாழ்க்கையில களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம். ஒரு திருமண வீட்டிற்கு போனா எப்படி மணவாளன், மணவாட்டி எல்லாம் அவங்க எவ்வளோ சந்தோஷமா கெம்பீரித்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்களோ, அந்த மகிழ்ச்சியின் சத்தம் கேட்குமோ, அதே போல தான் இனி உங்க வாழ்க்கையில இருக்கும். அது எப்படி நீங்க அவர துதிக்க போறீங்களா? சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும். ஏன் இந்த சத்தம் வருதுன்னா, நம்ம நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர துதிக்க போறோமா? ஏன்னா, அவர் நமக்கு செய்யப்போகிற நன்மையின் நிமித்தம் இந்த சத்தம் நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்புகிறதை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க. ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற சத்தம் இனி உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில அது கேட்கப்படும். அத சொல்றது யாரு? என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரு சொல்லல? எரேமியா சொல்லல, நான் சொல்லல. ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இனி உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் அவர் சந்தோஷத்தை தருகிறார். மனமகிழ்ச்சியை தருகிறார். நீங்க அவரை துதிக்கும்படி ஸ்தோத்திர பலிகளை ஆலயத்தில செலுத்தும்படியாய் கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து உங்களை கைவிடாதிருப்பார். உங்க சிறையிருப்பு அனைத்தையும் அவர் திருப்புகிறார் என்பதுதான் இன்றைக்கு தேவன் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தையாய் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு அவர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மையை பார்த்து பூமியில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளால் நீர் திருப்தியாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைகளும் கிருபைகளும் தான் இனி ஒவ்வொருவரையும் தொடரும் தகப்பனே. இனி மகிழ்ச்சியின் சத்தம், ஆடல் பாடலின் சத்தம், துதியின் சத்தம், அப்பா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று என்றும் உள்ளது என்று துதிக்கிற ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற சத்தம் தான் இனி அவர்கள் குடும்பத்தில் கேட்கப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பூரணமான சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுக்கிறபடினால், பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நீர் வெளிப்படுத்துகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.